ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் மெய்தீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோ போட்டிருந்தேன் மட்டன் பிரியாணி எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாங்க சுவைத்து சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் நான் வந்து மட்டன் பிரியாணி எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் போன வீடியோ. அதை தொடர்ந்து இந்த வீடியோ என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நான் பதிவு செஞ்சுருக்கோம். அது எதனால் வந்து நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் 1 மந்த்துக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னோம். நேர்மை விருப்பத்தினால இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு 2 வாரத்திற்கும் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யலான்னு இருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி ரவா கேக் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சமையல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரவா கேக்கு. அதாவது நம்ம பழைய பாரம்பரிய ரவா கேக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னோடய பாட்டியம்மா தான் பண்ணாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல 4 முட்டையை எடுத்து அந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க. பெரிய பாத்திரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் இங்கே மேட்ரு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குற மாதிரி நல்லா அந்த கலர் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப்பு அளவு ஜீனியை எடுத்து நம்ம போட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இதுலேயும் இவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் எனக்கே இருக்கீங்க. என்னை பாட்டியம்மா தான் அதை பண்ணாங்க. நான் அவங்கள தான் வந்து வாய்ஸ் கொடுக்க சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி நீ பண்ணு, அடுத்த வாட்டி வேணால் நான் பேசுகிறேன் ஏதாவது சமைச்சேன் அப்படின்னாங்க. ரவா 1 கப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 250 கிராம் எடுத்துக்கிட்டாங்க எங்கள் பாட்டி. நீங்கள் அதையும் வந்து அதில் கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மிக்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த நம்ம அழுவா கிண்டும் போது கிண்டுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மிக்சிங் தான் முக்கியம். இப்போ கொஞ்சோண்டு நெய் எடுத்து அதில் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 டீஸ்பூன் நெய். அதை அந்த உங்களுக்கு தெரியும், பார்க்குறீங்க நீங்கள், அந்த அளவுக்கு நெய் எடுத்துருங்க. கலர் பொடி, அதாவது பூரி கலர் பொடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வந்து தேவையோ அந்த அளவுக்கு என்ன பாருங்கள். அந்த இது போதும் அப்படின்னு நாங்கள் விரும்பினாலும் அவ்வளோ போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஐயா வேணால் இன்னும் கொஞ்சம் போடுங்க, இல்லை குறைய வேணால் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் வந்து லைட்டாக சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த வெடுக்கு வாசனை வந்து அடிக்காது. நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். கையால் இது பண்ணோம்னா நல்லா திக்னஸாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்காண்டி தான் வந்து கையாலே அடிக்கலாம். இல்லை அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம நெருப்பில், அதாவது மிதமான ஒரு நிலையில் வந்து நம்ம நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து அந்த பாத்திரம் ஹீட் ஆகலையும் ஒரு 50 கிராம் பசு நெய்யை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அது கடையில் கிடைக்கிற நெய்யை கூட ஊற்றுங்க. என்னோடய பாட்டி எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களே வந்து நெய் செய்வாங்க. அந்த நெய்யை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் 50 கிராம் நெய் அதில் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது காஞ்ச நெய்யும் ஒரு 10 கிராம் திராட்சை, 10 கிராம் வந்து முந்திரி, ரெண்டுமே சேர்த்து 10 கிராமில் உங்களுக்கு நிறையா தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு நீங்கள் வருங்க. பருப்புலாம் வந்து கோல்டன் கலரில் வந்தோடனே நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு ப்ளைனான ஒரு தட்டை எடுத்து அதை கரெக்டாக சமமாக மண்ணை வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை வச்சிங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியும். மண்ணை வச்சுட்டு நீங்கள் அந்த அடுப்பில் வச்சுருங்க. அதாவது நாங்கள் வந்து எப்படின்னா விறகடுப்பில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கேஸில் கூட வைக்கலாம். என்ன கேஸில் வைக்கும் போது பார்த்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெருப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நார்மலாக வைங்க. அதாவது சிம்மில் வச்சாலும் பெட்ரு தான். அந்த மாதிரி வைங்க. வச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம பண்ண மிக்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஊற்றி வச்சு சமமான நிலைக்கு வச்சு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி மிதமான தீயில வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த கறிக்கட்டை பார்த்துருங்க நீங்கள், அதை எடுத்து மேலே வைங்க. நான் கேஸில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க. நான் கேஸில் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சு அதாவது ஹீட் பண்ணிடுங்க. அதை எடுத்து அந்த மாதிரி ஒரு மேலே வந்து மூடி போட்டிருக்கல, அதுக்கு மேலே அந்த ஹீட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். தம் போடுவோம்னா அதுதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, எப்படி அந்த ஹாட் வாட்டர் எடுத்து வைப்பீங்க, அந்த மாதிரி தான் வச்சு சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் வந்து இது அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியம். அந்த இதில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நெய்யை எடுத்து நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து அப்படியே சுற்றி வர விட்டோம்னா ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சுன்னா ஓகே, இல்லாட்டி மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். நம்ம சிம்மெலாம் வச்சுருக்கோம், பயப்பட அவசியம் இல்லை. அது வந்து அடி பிடிக்காமல் அப்படியே வரையணும். ஆல்ரெடி நம்ம நெய்யை ஊற்றிட்டு அந்த கீழே சரௌண்டிங்கில் உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அழகான சுவையான வந்து ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான பாட்டியோட சுவையில்
வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசந்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன சூப்பராக இன்னும் ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை டாட்டா பாய் பாய்.